ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஆல்ரெடி நான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அது என்ன செட்டிங்னு உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லித்தரேன். அதாவது வந்து இது செட்டிங் வந்து நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ என்னுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Note 7 Pro தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அதாவது இந்த ஒரு ஃபோனுக்குள்ளே வந்து இன்னொரு ஃபோனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இதனால் என்ன யூஸ் அப்படின்னு நம்பளே, நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்தாலும் சரி, வீடியோ வந்தாலும் சரி, வாட்ஸ்அப் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் இருந்தாலும் சரி, யூடியூப் இருந்தாலும் சரி, யாருக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுறது தெரியவே தெரியாது. யாராலையும் கண்டும் பிடிக்க முடியாது. அது உங்கள் தாத்தாவாக இருந்தாலும் சரி, முப்பாட்டாக இருந்தாலும் சரி, யாராலையுமே வந்து உங்கள் காதலியாக இருந்தாலும் சரி, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த செட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ என்னுடைய ஃபோனில் வந்து பாருங்கள் வாட்ஸ்அப் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, வாட்ஸ்அப் இருக்குது, கேலரி இருக்குது. கேலரியில் வந்து ஃபோட்டோ எல்லாமே இருக்க தான் செய்யுது. நல்லா பார்த்துக்கோங்க, ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து ஓப்பன் ஆகுது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி கொடுத்தா தான் வந்து ஓப்பன் ஆகும், இல்லைனா ஓப்பன் ஆகவே ஆகாது. வேறு என்ன நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஓகே, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் இருக்குது இந்த ஃபோனில், வாட்ஸ்அப்பும் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, வாட்ஸ்அப்பும் ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய Note 7 Pro ஃபோன். ஓகேங்களா, ஓகே, இதுக்குள்ளே வந்து இன்னொரு ஃபோனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அதை எப்படின்னு உங்களுக்கு வந்து டெமோக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ வந்து என்னுடைய ஃபோனை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து வேறு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் வேறு பாஸ்வேர்டு கொடுத்த உடனே எனக்கு வந்து பாருங்கள் வேறு ஃபோன் வந்துருச்சு. ஓகேண்ணா, இதில் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு ஐடி ஓப்பன் பண்ண சொல்லும், அதாவது புதுசாக ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ண சொல்லும். அதேமாதிரி என்னுடைய ஃபோட்டோ கேலரியில் உள்ள போகிறேன். இதில் வந்து எந்த ஃபோட்டோவுமே கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க, எந்த ஃபோட்டோவுமே கிடையாது. ஓகேங்களா, இது வந்து புதுசாக ஒரு ஃபோன் உருவாயிருச்சு. ஓகேங்களா, புதுசாக வந்து ஒரு ஃபோன் உருவாயிருச்சு. வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன, வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. இந்த ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் நம்ம டவுன்லோட் பண்ணால் தான் உண்டு. நம்ம ஒரு இமெயில் ஐடி கொடுத்து இது டவுன்லோட் பண்ணால் தான் உண்டு. ஓகேங்களா, ஐயோ நீங்கள் வந்து பழசு எனக்கு வேணுமே, இதுக்கு முன்னாடி உள்ள நான் ஃபோன் வச்சுருந்தது எனக்கு வேணுமே அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து கேள்வி வரும். அதே நான் வந்து பழசு எப்படி கொண்டு வருதுன்னு அதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து நான் வெயிட் பண்ணுங்கள். இதை ஆஃப் பண்ணிட்டு நான் பழைய நிலைமை கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய ஃபோன் வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வாட்ஸ்அப்பு, என்னுடைய ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இந்த செட்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை நல்லா வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய ஃபோன் வந்து Note 7 Pro. ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து நீங்கள் செட்டிங் போங்க. செட்டிங் போய்ட்டு இப்போ ரெட்மி யூஸ் பண்ணுறவங்க வந்து பாருங்கள், ரெட்மி யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பேஸ். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள், எஸ்சின்னு போட்டாலே வரும். அது எப்படி உங்களுக்கு சொல்லிவிடுறேன். செகண்ட் ஸ்பேஸ்னு வரும். இதில் இருந்தால் இருக்கு பார்த்தீங்களா, செகண்ட் ஸ்பேஸ்னு வரும். இதை கிளிக் பண்ணாலே போதும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பாருங்கள் கோ டு செகண்ட் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். அதாவது வந்து ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த, அதாவது சாம்சங் இல்லாட்டி விவோ இல்லாட்டி ஓப்போ யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்பேஸ்ன்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதாவது ப்ரைவேட் ஸ்பேஸ், நான் அதை உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் சர்ச் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த செட்டிங்கை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு வந்து ரெட்மி யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்பேஸ்னு வரல, செகண்ட் ஸ்பேஸ்ன்னு தான் வருது. ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து நான் செகண்ட் ஸ்பேஸ்க்கு நான் வந்து போகிறேன். இப்போ வந்து நான் வந்து செகண்ட் ஸ்பேஸ்க்கு போயிட்டு கீழே வந்து பாருங்கள் கோ டு செகண்ட் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் வந்து ஸ்க்ரீனில் வந்து என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ என்ன பாஸ்வேர்டு கொடுத்துக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து சீக்கிரட்டாக ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கணும், 4 நம்பரில். ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள் நான் 1 2 3 4ன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு 1 2 3 4ன்னு நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த உடனே 2 தடவை கேட்கும். ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வைக்கணுமோ அதை வந்து 2 தடவை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபோனும் வந்து ஓப்பன் ஆயிரும். நல்லா பார்த்துக்கோங்க, வேறு ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும்.
ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எனக்கு வந்து இது வந்து நீங்கள் வந்து சீக்ரெட்டாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணுங்க, மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் வந்து நார்மலாக முதல்ல என்ன உங்களோட ஸ்க்ரீனுக்கு வந்து பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்களோ அதை கொடுங்க. உங்களுக்கு நார்மலாக வந்து அந்த ஃபோன் வந்துடும். நார்மலாக வந்துருச்சு பார்த்தீங்களா, நார்மலாக வந்துருச்சு ஓகேங்களா. உங்களுக்கு வந்து சீக்கிரட்டாக நீங்கள் அந்த ஃபோனில் அதாவது வந்து சீக்கிரட்டாக இன்னொரு ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஆஃப் பண்ணுங்க. இப்போ வந்து நான் 1 2 3 4 கொடுத்தானா, இப்போ எனக்கு அந்த இன்னொரு ஸ்பேஸ் வந்துடும். நல்லா பார்த்துக்கோங்க, இன்னொரு ஸ்பேஸ் வந்துருச்சா. இது வந்து நீங்கள் சீக்கிரட்டாக ஒழிச்சு வைக்கிறது நண்பர்களே. ஒரு சூப்பரான ஒரு செட்டிங்கு. அதாவது வந்து இந்த செட்டிங்கில் வந்து செகண்ட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்பேஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வரும். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரட்டாக ஒழிச்சு வைக்கணும், வீடியோஸ் ஃபோட்டோஸ் சீக்கிரட்டாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளே ஓகேங்களா. ஒரு சூப்பரான ஒரு செட்டிங்கு. இதை மிஸ் பண்ணிடாதாங்க. ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குற நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் முதல்ல வரும். நீங்கள் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு தகவல் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஓகே, தேங்க்யூ.